2:45 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த 24 மணித்தியாலத்தில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 173 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள திரையரங்குகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டது. இராணுவத்தினரால் சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடும் பணிகள் ஆரம்பம். அம்பலாங்கொட பகுதியில் 1.6 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியது. இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது மது போதையில் வாகனம் செலுத்திய 173 சாரதிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் திகதியிலிருந்து இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையின் போது மது போதையில் வாகனம் செலுத்திய 1571 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று இடம்பெற்ற 4 வீதி விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்தார்கள். 31 பேர் காயமடைந்துள்ளார்கள். டிசம்பர் 20ஆம் திகதியிலிருந்து இதுவரையில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 53 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 136 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதேவேளை இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலத்தில் முகக்கவசம் அணியாத, சமூக இடைவெளியை பேணாத 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடுமையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதலின் கீழ் நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. எனினும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள திரையரங்குகள் மீண்டும் திறக்க அனுமதிக்கப்படவில்லை. இதன்போது திரையரங்குகளுள் அதன் திறனில் 25% மாத்திரமே செயற்பட இடமளிக்க அனுமதிக்கப்படுகிறது. இதற்காக அனைத்து சினிமா திரையரங்குகளும் கிருமி நீக்க தொற்று நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் சுகாதார வழிகாட்டுதல்களை அனைத்து பார்வையாளர்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு அமைய ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள திரையரங்குகளை திறக்க பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கடந்த வாரம் அனுமதி வழங்கியிருந்தார். சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடும் பணிகள் இன்று முதல் இலங்கை இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படுகிறது. ஏறக்குறைய 11 ஆண்டுகளாக தென்னாப்பிரிக்க நிறுவனம் சாரதி உரிமங்களை அச்சிட்டு வந்தது. இந்த நிலையில் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்பட்டு அந்த பணி இராணுவத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். அம்பலாங்கொட பென்பல பகுதியில் 1.6 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் ஹெரோயினை கொண்டு செல்லும் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இன்று முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் 25 சிரேஷ்ட இராணுவ அதிகாரிகள் ஒருங்கிணைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். நாடு முழுவதுமான கோவிட் கட்டுப்பாட்டு பணிகளின் அவசர தேவையை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியும் இராணுவ தளபதியும் கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சிபாரிசின் பேரில் ஜனாதிபதி செயலகம் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமான 25 தலைமை ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுக்கான நியமன கடிதங்கள் நேற்று வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி அந்த தலைமை ஒருங்கிணைப்பு அதிகாரிகளின் புதிய நியமனங்கள் மாவட்ட ரீதியான தனிமைப்படுத்தல் மையங்களை சீராக நடத்துவதற்கும் தனிமைப்படுத்துவதற்கும் மற்றும் சிகிச்சை அளிப்பதற்கும் தனிநபர்களின் போக்குவரத்து, மருத்துவம், உபகரணங்கள், உலருணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பிற தொழில்நுட்ப தேவைகளுக்கு
தேவைப்படும் மேலும் சில பொருட்கள் என்பனவற்றை சீராக முன்னெடுப்பதற்கும் அவை வழங்கப்பட்டிருக்கின்றன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு வேங்கொட ரயில் நிலையத்திற்கு அருகில் காணப்படும் பிரதான பஸ் தரிப்பு நிலையத்தின் வசதிகளை மேம்படுத்துமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதிக அளவிலான பயணிகள் இந்த பஸ் தரிப்பு நிலையத்தை பயன்படுத்தினாலும் அங்கு போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்றும் அதனால் தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். அத்தனகல பிரதேச சபையின் கவனத்திற்கு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகிறோம். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். கொரோனா வைரசுக்கு எதிரான ஃபைசர் தடுப்பு மருந்துகளை அவசர கால பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள உலக சுகாதார அமைப்பு அனுமதி அளித்துள்ளது. சீனாவின் வூஹான் நகரில் கடந்த 2019 ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் முதன்முறையாக கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதன்பின் உலக நாடுகளுக்கு பாதிப்புகள் பரவின. இவற்றில் அமெரிக்கா அதிக அளவில் பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. கொரோனா பாதிப்பு பெருந்தொற்று என கடந்த 2020 ஆண்டு மார்ச் மாதத்தில் உலக சுகாதார அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டது. பல்வேறு நாடுகளிலும் கொரோனா வைரஸால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள சூழலில் அதற்கான தடுப்பு மருந்துகளை கண்டறியும் பணிகள் நடந்தன. இந்த நிலையில் ஃபைசர் தடுப்பு மருந்துகளை அவசர கால பயன்பாட்டு உபயோகப்படுத்திக் கொள்ள சுகாதார அமைப்பு அனுமதி அளித்திருக்கிறது. பிரிட்டன் நேற்றிரவு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியுள்ளது. 4 வருடங்கள் 27 வாரங்கள் மற்றும் 2 நாட்களுக்கு பின்னர் நாட்டை பிளவுபடுத்திய வாக்கெடுப்புக்கு பின்னர் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது பிரிட்டனை அரசியல் ரீதியாக பிரித்து நவீன காலங்களில் உலக அரங்கில் நாட்டின் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. பிரிட்டனின் வெளியேற்றமானது ஒரு சுயாதீனமான உலக சக்தியாக புதிய வாய்ப்புகளை தொடர நாட்டை விடுவிக்கும் என்று ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். சீனாவிலும் தற்போது திரிவு நிலைக்குள்ளான புதிய வகை கொரோனா வைரஸ் பரவத் தொடங்கியிருக்கிறது. பிரித்தானியாவிலிருந்து சீனா திரும்பியுள்ள 23 வயதுடைய பெண் ஒருவருக்கு புதிய வகை வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சீன நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. புதிய உருமாறிய கொரோனா முதலில் பிரித்தானியாவில் முதலில் உறுதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள் கேட்டீர்கள். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பின்தங்கிய கிராமங்களில் இந்த புதிய ஆண்டில் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதன் முதற்கட்டமாக 3200 மலசல கூடங்கள் அமைக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் தெரிவித்திருக்கிறார். பின்தங்கிய கிராமங்கள் அபிவிருத்தி, உள்நாட்டு கால்நடை பராமரிப்பு மற்றும் சிறு பொருளாதார பயிர் ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சு இதற்காக 360 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். விளையாட்டுச் செய்திகள். 25 விளையாட்டுத்துறை கற்கைநெறிகளை இந்த வருடத்தில் நடத்த உள்ளதாக தேசிய விளையாட்டு நிறுவனத்தின் பணிப்பாளர் சஜித் ஜயலத் தெரிவித்திருக்கிறார். இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் எண்ணக்கருவிற்கு அமைவாக விளையாட்டுத்துறை பயிற்சி கற்கைநெறிகள் சில புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை வீர வீராங்கனைகளில் உளவியல் மற்றும் போஷணை மட்டத்தை மேம்படுத்துவது தொடர்பிலான வேலைத்திட்டங்களும் இந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்படும். விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். வர்த்தகச் செய்தி.
இலங்கை மத்திய வங்கி 1950ஆம் ஆண்டு அதன் தொழிற்பாடுகளை தொடங்கி 70 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. அதன் 70வது ஆண்டு நிறைவை குறிக்கும் முகமாக இலங்கை மத்திய வங்கி முக்கிய அம்சங்களுடன் பாவனைக்கு விடப்படாத 20 ரூபாய் ஞாபகார்த்த நாணய குற்றி ஒன்றினை வெளியிடுவதற்கு தீர்மானித்துள்ளது. முதலாவது நாணய குற்றி நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் தேசமானிய பேராசிரியர் லக்ஷ்மன் அவர்களால் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவிடம் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டது. வர்த்தக செய்தி கேட்டீர்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் மற்றும் பிற பங்குகளுடன் இணைந்து சுற்றுலாத்துறையினரால் ஆரம்பிக்கப்பட்ட 1 மாத பைலட் திட்டத்தின் கீழ் உக்ரைனில் சுமார் 2600 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். இந்த திட்டம் ஜனவரி 19ஆம் தேதி முடிவடையும் என்று சிவில் விமான போக்குவரத்து வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்ட பைலட் திட்டம் ஏற்கனவே 300க்கும் மேற்பட்ட உக்ரைனிய சுற்றுலா பயணிகளை வரவேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார செய்தி கேட்டீர்கள். ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3 வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3 வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை, நூரெலிய மற்றும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் பல்வேறு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு, சப்ரகமுவ ஆகிய மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 24 மணித்தியாலத்தில் மது போதையில் வாகனம் செலுத்திய 173 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியாக உள்ள திரையரங்குகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினரால் சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அம்பலாங்கொடையில் 1.6 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.